ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்குன்னு ஒரு பிராண்ட், அது ஹை ப்ராஃபிட்டபிள் பிராண்ட், ஹை டிமாண்ட்ஃபுல் பிராண்ட் 30 டேஸில் லான்ச் பண்ண முடியும் அப்படின்னா நம்ப முடியுதா? அதுவும் மில்லியன்ஸ் ஆஃப் ருபீஸ் தேவையில்லை, பெரிய டீம் தேவையில்லை. நான் சொல்கிற ஜஸ்ட் மூணு விஷயம் இருந்தால் போதும். யூ கேன் லான்ச் யுவர் ஓன் ஃபேஷன் பிராண்ட். ஹாய், ஐ am ஜமால், CEO of Starby, a kidswear brand, and founder of Star Incorporates, a digital marketing company. நீங்கள் ஒரு ஆஸ்பைரிங் ஆண்டர்பனராக இருந்தீங்க அப்படின்னா ஐ கேன் ஹெல்ப் யூ டு லான்ச் யுவர் ஓன் ப்ராஃபிட்டபிள் ஃபேஷன் பிராண்ட் இன் ஜஸ்ட் 30 days without huge budgets and high technical strategies. You only need clarity, creativity and action. I know how frustration it will be. ஐடியாஸை ப்ராடக்டாகவும் பிராண்டாகவும் கொண்டு வர முடியல அப்படின்னா அதோட பெயின் என்னால் புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் ஐ வாஸ் தேர். அதனால நான் சொல்ற இந்த முக்கியமான 3 விஷயத்தை மட்டும் நீங்க பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் கிக் ஸ்டார்ட் யுவர் ஃபேஷன் பிராண்ட். உங்களுக்கு இருக்கிற பிக்கெஸ்ட் ப்ராப்ளமே என்ன ப்ராடக்ட் பண்றது, அதை எப்படி மார்க்கெட் பண்றது, அதை யார் வாங்குவா, யூ ஆர் நாட் கிளியர் அபவுட் தட். இங்கே பெரிய பிரச்சனையே நோ கிளியர் ஸ்ட்ராட்டஜி. எய்தர் ஓவர் திங்கிங், இல்லை ஒரு பிளானே இல்லாமல் ரஷ் பண்ணுறது. ஆனால் அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஜஸ்ட் 3 things you need. 1, ரைட் ப்ராடக்ட். ஃபைண்ட் a ரைட் ப்ராடக்ட். ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாதீங்க, சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணுங்கள். அது உங்களோட கஸ்டமர்ஸோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பிரிண்டட் டிஷர்ட்ஸாக இருக்கலாம், ஹேண்ட் பெயிண்டட் டிஷர்ட்ஸாக, சாரீஸாக இருக்கலாம், சுடிதார்ஸாக இருக்கலாம், எம்ப்ராய்டரி ஒர்க்காக இருக்கலாம். இன்றைக்கி எல்லா ஒர்க்குக்குமே அதுக்கான கஸ்டமர்ஸ் டிமாண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நல்லா மெஹந்தி டிசைன் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மெஹந்தி டிசைன்ஸ் இருக்கிற மண்டல ஆர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃப்ளோரல் ஆர்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ஒரு டிஷர்ட்ஸ்க்கோ, ஒரு சுடிதாருக்கோ, ஒரு சாரீஸ்க்கோ உங்களால் அந்த ஆர்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் business and make it as a brand. People love authenticity. Number 2, clear brand identity. You need a brand that tells a story. மக்கள் ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? உங்கள் காம்படிட்டிவோ அடுத்தவங்ககிட்டயோ வாங்காமகிட்ட ஏன் வாங்கணும்? அதுக்கான காரணம் கிளியர் பிராண்டிங். உங்கள் பிராண்ட் உங்களோட விஷன், வேல்யூவை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். People does not buy your product. They buy your stories, emotions and trust. இதுக்குன்னு நீங்கள் ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப சிம்பிளாக கிளியராக பிராண்டிங் மெசேஜ் கொடுங்க, மக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. யுவர் பிராண்ட் இஸ் வாட் பீப்புள் வில் ரிமெம்பர். 3rd thing, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தட் ஒர்க்ஸ். நீங்கள் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப கிளியராக பிளான் பண்ணுங்கள். அதுக்குன்னு ஹியூஜ் பட்ஜெட் வேணும், ரொம்ப அட்வான்ஸ் டூல்ஸ் வேணும், டெக்னாலஜி வேணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஜஸ்ட் தெரிய வேண்டியது உங்கள் ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் இருக்காங்களா, இன்ஸ்டாகிராம் இருக்காங்களா, வேறு எங்கே ஆக்டிவாக இருக்காங்கன்னு பாருங்கள். அவங்கள நீங்கள் என்கேஜ் பண்ணால் போதும், கன்சிஸ்டன்ஸாக பண்ணால் போதும். ஜஸ்ட் உங்களோட ப்ராடக்ட் ஜேர்னி, பிஹைண்ட் த சீன், பேக்கேஜிங், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் காமிச்சே, வீடியோவாவோ இமேஜாவோ காமிச்சே நீங்கள் கஸ்டமரோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகலாம். தட் மேக்ஸ் த பிக்கஸ்ட் இம்பேக்ட். ஆனால் இன்றைக்கி மோஸ்ட் ஆஸ்பைரிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் இங்கே இந்த 3 விஷயம் தெரியாதனாலையும் பண்ணாதனாலையும் தான். எல்லா விஷயத்தையும் ஒட்டுக்கா ரஷ் பண்ணி அனலைஸ் பேரலைஸில் ஆயிடுறாங்க. ஸோ நீங்கள் அதை தப்பாக பண்ணாதீங்க. நீங்கள் இந்த 3 விஷயத்தை கிளியராக தெரிஞ்சாலே, கிளியரான ஒரு ப்ராடக்ட், கிளியரான ஒரு பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி, கிளியரான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருந்தாலே 90% ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஸோட அஹெடாக இருப்பீங்க. ஆர் யூ ரெடி ஃபார் டேக் ஆக்ஷன்? I have created a masterclass to launch your own fashion brand in 30 days. Register now. I will see you in my masterclass.